Hi friends, நான் Varadharaja. Welcome to my channel Wisdom Vibes. ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? 12-13 வயசு பையன் ஒரு பயங்கரமான ஒரு கிரிக்கெட்டிங் ஆசையோட ஒரு சூப்பர்பான ஒரு டொமஸ்டிக் டீம்ல வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு இடம் பிடிச்சி அந்த இடத்துல ஒரு மேட்ச்ல சூப்பரா போலிங் போடணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு அந்த டைம்ல ஒழுங்கா லைன் அண்ட் லென்த்ல போலிங் போடாம அந்த டீமோட கேப்டன் நீ போலிங் போடுறதுக்கே லாயக்கு இல்லடா, இதுக்கு மேல நீ வந்து மேட்சுக்கே வராத, இந்த மேட்ச்லயே பொறுமையா ஓரமா போயிட்டு ஒரு ஃபீல்டரா நின்றுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சா அந்த பையனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து கிரிக்கெட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி போட்டுட்டு தூக்கி போயிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னடா என்ன வேணான்னு சொல்றது, நீ என்ன என்னுடைய போலிங் வந்து சரியில்லைன்னு சொல்றது, இந்த உலகத்துக்கே நான் யார் அப்படின்றது நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு எழுந்துருவாங்களாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற பர்சனாலிட்டி தி பெஸ்ட் பவுலர் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லப்படுற டைட்டிலுக்கு ரொம்ப தகுதியான பர்சனாலிட்டி. அவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிளென் மெக்ராத். நான் சொன்ன இந்த குட்டி கதை தான் கிளென் மெக்ராத்தோட லைஃப்ல நடந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணினாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா இவருடைய வீட்டில் ஒரு பேக் யார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பேக் யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வீடெல்லாம் கிடையாது, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் வீட்டுக்கு பின்னாடி மட்டும் ஒரு சின்னதாக இடம் இருந்ததா, இவர்கிட்ட ஒன்லி பால் மட்டும் தான் இருந்ததா, இவருக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பிச்சும் கிடையாது, ஃப்ரண்ட்ல ஸ்டெம்புமே கிடையாது. ஸோ எப்படி இவருடைய போலிங்கோட லைன் அண்ட் லென்த்தை மெஷர் பண்ணார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டெம்ப் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்ரம்மை வச்சுட்டாரா, ட்ரம்மை வச்சுட்டு இவருடைய ரன்அப்புக்கு ஏற்ற மாதிரி இவருடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணிட்டு பிச்சோடைய லென்த்தை வந்து மெஷர் பண்ணிட்டு அன்னிலிருந்து ஒரு கோனை பிளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நான் பாலை பிச் குத்தணும், இப்பதான் வந்து பேட்ஸ்மேன் ட்ரபுள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு 500லிருந்து 1000 வாட்டி ஒரே இடத்துல பிச்சு குத்துறதுக்கான முயற்சிகள்ல வந்து அன்னிலிருந்து ஆரம்பிச்சாராம். ஸோ அதன் மூலியமா இன்னைக்கு வந்து தி பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொன்னா நம்ம யாருக்கு வந்து மைண்ட்ல வரும்? கண்டிப்பா வந்து 2-3 பிளேயர்ஸ் வரும். பட் ஆனால் இந்த 2-3 பிளேயர்ல முதல் பிளேயரா நிக்கிறது யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிளென் மெக்ராத். கிளென் மெக்ராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேஸ் எல்லாம் அவர்கிட்ட ஒரு 150-160 கிலோமீட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் வந்து ஒரு மீடியம் பிளேஸ் பவுலர், அதாவது 135ல ஒரு 138 குள்ள போடுற மாதிரி பவுலர் தான். பட் ஆனா அவரை விளையாடுறதுக்கு எவ்வளவு அளவுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஸ்மேன், ஏன் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற சச்சின் டெண்டுல்கர் கிட்ட கேட்டாலே அவர் வந்து கிளியரா சொல்லுவாரு கிளென் மெக்ரா இஸ் a toughest challenge அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ எப்படி இருந்த கிளென் மெக்ரா எப்படி இவ்வளவு பெரிய பவுலர் ஆனாரு அப்படின்ற ஒரு கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபார் த வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா February 7, 1970 டப்போ நியூ சவுத் வேல்ஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ற இடத்துல பெவர்லி மெக்ரா அப்படின்றவங்களுக்கும் கெவின் மெக்ரா அப்படின்றவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு பேர் தான் அவங்க கிளென் டொனால்ட் மெக்ரா அப்படின்னு வந்து வைக்கிறாங்க. அவரு தான் நம்ம எல்லாருமே செல்லமா கிளென் மெக்ரா அப்படின்னு வந்து கூப்பிடுறோம், பிஜன் அப்படின்னு வந்து கூப்பிடுறோம். ஸோ சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஒரே ஒரு பேஷன் மட்டுமே தான் இருந்தது, கிரிக்கெட். இவருக்கு வந்து படிப்புல வந்து ரொம்ப பெரிய ஆளா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. அவர் வந்து படிப்புல வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். பட் கிரிக்கெட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பேஷன் இருக்கிற ஸ்டூடெண்ட். பட் ஆனா கிரிக்கெட்ல எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் இருக்கான்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. அவர்கிட்ட சின்ன வயசுல அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் கிடையாது. பட் அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட் எல்லாமே அவரே வளர்த்துக்கிட்ட டேலண்ட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. சோ இப்படி இருந்த கிளென் மெக்ராவோட இயர்லி லைஃப் எங்க போச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நியூ சவுத் வேல்ஸ்ல தான் போச்சு. சோ நியூ சவுத் வேல்ஸ்ல நேரமைன் பிரைமரி ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் அவர் வந்து படிச்சாரு. ஸோ இங்க படிச்சுட்டு ரொம்ப சூப்பர் டூப்பரா வந்து ஸ்கூலோட டீம்ல வந்து மேட்சஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது அப்பதான் இவர் வந்து இன்னொருத்தரோட பார்வையில விழுறாரு. அவர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டோட லெஜெண்ட் டக் வால்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டக் வால்டர்ஸ் வந்து கிளென் மெக்ராவோட போலிங் ஸ்டைலாம் பார்த்துட்டு உன்னுடைய போலிங் ஆக்ஷன் வந்து ரொம்ப ப்ரிசைஸா ரொம்ப சூப்பரா இருக்கு, பட் ஆனா உன்னுடைய கெரியரை வந்து நீ பூம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சனா நியூ சவுத் வேல்ஸ்ல இருந்தா உன்னால கெரியரை பூம் பண்ணவே முடியாது, நீ வந்து இமிடியேட்டா சிட்னிக்கு வந்து மாறிடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனா சிட்னியை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வந்து பணம் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சிட்னிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இவர்கிட்ட காசு இல்லாத காரணத்தினால என்ன பண்றது, எங்க தங்குறது, எங்க சாப்பிடுறது அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாதான். சரி இவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு வழியா பேசிட்டு ஒரு 17 வயசு இருக்கும்போது கிளென் மெக்ரா முடிவு பண்ணிட்டாரு, ஓகே
கிரிக்கெட்ல தான் என்னோட கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் கிரிக்கெட்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னா நான் சிட்னிக்கு போகணும், எப்படியாவது என்னை வந்து சிட்னிக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரி ஓகே, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒத்துக்கிட்டு கிளென் மெக்ரா வந்து சிட்னிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சிட்னியில போயிட்டு இவர் வந்து தங்குறதுக்கு இடமே இல்லையா, அடடா வீராப்பா பேசிட்டு எல்லாம் வந்துட்டோம், இப்போ தங்குறதுக்கே இடம் இல்லையா, எங்கப்பா தங்குறது அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி முத்தி பார்த்தா சிட்னியில பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா. ஸோ பல நாட்கள் வந்து பீச்லயே வந்து படுத்து தூங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் பீச்ல வந்து பாத்தீங்கன்னா கேரவன் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி, இப்போ வந்து இப்போ நடிகர்கள்லாம் வந்தாங்கன்னா ஒரு கேரவன் மாதிரி ஒரு பெரிய வேன் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு வேன் எல்லாமே வந்து வாடகைக்கு விடுவாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பீச்ல எல்லாம் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சு அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் பொறுக்கி போட்டு அதன் மூலியமா வர காசுல இவர் வந்து காசை சேர்த்து வச்சு அந்த கேரவன்ல தங்க ஆரம்பிச்சாராம். ஸோ இவர் வந்து அப்போ வந்து கொஞ்சம் லைட்டா படிக்க ஆரம்பிச்சோன்னா பேங்க்ல வந்து போய் ஒரு வேலைக்கு சேர்றாரு. ஸோ பேங்க்ல வேலைக்கு சேரும் போதெல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, பேங்க்ல வேலை பண்ணிட்டு இருக்கும்போது பேங்க்குக்கு வர எல்லா பெண்கள் கிட்டையும் வந்து வலுக்கட்டாயமா அவங்கள பிடிச்சி என்னுடைய ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாராம். ஏன் அப்படின்னு கேட்டா, இப்பயே ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க, ஏன்னா கூடிய சீக்கிரம் நான் வந்து ஒரு மிகப்பெரிய பிளேயர் ஆயிடுவேன், அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வந்து கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது, ஸோ நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற காரணத்தினால இப்பயே வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லுவாராம். அந்த இடத்துல அவருடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. சோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கிளென் மெக்ராவோட லைன் அண்ட் லென்த் பார்த்துட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டு கடைசியா அவருடைய டொமஸ்டிக் டெபியூ எப்போ பண்றாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 1992 தான் நியூ சவுத் வேல்ஸ்க்காக அவருடைய டொமஸ்டிக் டெபியூ பண்றாரு. ஸோ டொமஸ்டிக் டெபியூ பண்ணி ரொம்ப சூப்பரா கலக்கி வெறும் 8 மேட்ச் தான் விளையாடினாரு. 8 மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம்ல கிளென் மெக்ராத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இவருடைய டெஸ்ட் டெபியூ எப்போ ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 1993ல நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் டெபியூ பண்றாரு. அதே மாதிரி இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ எப்போ பண்றாருன்னா அதுக்கு அடுத்த மாசம் டிசம்பர் 1993ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஒரு மேட்ச்ல தான் ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. ஸோ 1993ல டெபியூ பண்ணாலுமே எல்லா பவுலருக்குமே ஒரு ட்ரேட்மார்க்கா ஒரு மேட்ச் இருக்கும், கரெக்ட்டுங்களா? இதுல இருந்து தான் இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு பவுலரா மாறிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்தியால இருக்கிற எல்லா பிளேயருமே பவுலர் ஆகட்டும் சரி, பேட்ஸ்மேன் ஆகட்டும் சரி, எந்த கண்ட்ரிக்கு எதிராக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாலுமே ரொம்ப பெருசா தெரிய மாட்டாங்க. பட் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு எதிராக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஒரே மாதிரி மேட்ச்ல ஆடிட்டாங்க, அவங்க தாங்க ஹீரோ. ஃபார் எக்ஸாம்பிள் தோனியோட கெரியர் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அந்த பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த 148 ரன்ஸ் அடிச்ச அந்த நாக் தான் தோனியை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போச்சு. ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியால பிறந்த எல்லா பவுலர்ஸுமே சரி, எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே சரி, இங்கிலாந்து கிட்ட ஆஷஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கேரியரோட லெவலே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ கிளென் மெக்ரா வந்து 1997 செகண்ட் ஆஷஸ் டெஸ்ட் தான் அவருடைய மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ரெண்டாவது ஆஷஸ் டெஸ்ட்ல வந்து இவர் வந்து 8 விக்கெட் எடுத்திருக்காரு, 39 ரன் கொடுத்து. பிளஸ் அந்த 1997 ஆஷஸுமே வந்து ஆஸ்திரேலியா வின் பண்றாங்க. அது மட்டுமே இல்லாம அந்த சீரீஸ்ல வந்து 39 விக்கெட் எடுத்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டுமே வாங்குறாரு. இதுக்கப்புறம் கிளென் மெக்ரா வந்து நோ டர்னிங் பேக் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர். அவருடைய கேரியரே வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணா இன்னைக்கு ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்னாவே டெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர்ல நம்பர் 2 பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் அப்படின்றாங்க. இப்பதான் வந்து ஜிம்மி ஆண்டர்சன் வந்து அவரை ஓவர்டேக் பண்ணியிருக்காரு. பட் ஆனா அவருடைய ஓவரால் விக்கெட் டாலி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 949 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தி நம்பர் 1 மோஸ்ட் விக்கெட்ஸ் டேக்கன் பை அ ஃபாஸ்ட் பவுலர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிளென் மெக்ரா. இதுக்கு அடுத்து யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்மளுடைய வசீம் அக்ரம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், 916 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான கேரியர். பட் கிளென் மெக்ராவோட கேரியரை பத்தி பேசணும்னா அவருடைய வேர்ல்டு கப்பை பத்தி பேசாம இருக்க முடியுமா? அவருடைய மிகப்பெரிய சாதனைகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து டிஃபரெண்டான ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செட் பண்ணிருக்காரு. அது என்னன்னு பாத்துருவோமா? ஏன்னா அவருடைய கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து 124 டெஸ்ட் மேட்ச் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 563 விக்கெட் எடுத்திருக்காரு, 29 வாட்டி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 250 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல 381 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி 7 டைம்ஸ் 5 விக்கெட் ஆல்சோமே எடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய கேரியர் ஒரு 10 நிமிஷத்துல சுருக்கி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சோ அதனால இந்த வீடியோல வந்து மேக்ஸிமமா அவருடைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்துருவோம். ஸோ அவர் வந்து என்னென்ன ரெக்கார்ட் எல்லாம் செட் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டான ரெக்கார்ட்ஸ். ஸோ 30 டெஸ்ட் மேட்சஸ் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடி இருக்காரு. அந்த 30 டெஸ்ட் மேட்சஸ்ல 22 டெஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க, 4 டெஸ்ட் மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. த மோஸ்ட் வின்னிங் டீம்ல வந்து ஒரு மெம்பரா இருந்த பவுலர் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிளென் மெக்ரா. இது வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். இது மட்டுமே தானா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. இங்கிலாந்துக்கு எதிராக 10 5 விக்கெட் ஹால்ஸ் எடுத்திருக்காரு, இதுவுமே வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். அதே மாதிரி இங்கிலாந்தோட மைக்கேல் ஆத்தர்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிளேயரை 19 வாட்டி அவுட் பண்ணிருக்காருங்க.
எந்த ஒரு பவுலருமே எந்த ஒரு பேட்ஸ்மேனை 19 வாட்டி அவுட் பண்ணதே கிடையாது. கிளென் மெக்ரா மட்டுமே தான் அவுட் பண்ணிருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. அது மட்டுமே இல்லாம பேட்டிங்ல ஒரு சூப்பர் டூப்பரான ரெக்கார்டு வந்து ஒன்னு செட் பண்ணிருக்காருங்க. என்னடா சொல்ற, கிளென் மெக்ரா பேட்டிங்ல ரெக்கார்டு செட் பண்ணிருக்காரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எஸ், உண்மை. 35 வாட்டி 0 ரன்ஸ்ல அவுட் ஆயிருக்காரு. இதுதான் பேட்டிங்ல மேக்ஸிமம் டைம் ஒரு பர்சன், ஒரு பேட்ஸ்மேன் வந்து 0ல அவுட் ஆனது. எந்த அளவுக்கு இவருடைய பேட்டிங் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஷேன் வார்ன் வந்து ஓபனா பயங்கரமா கலாய்ச்சாராம். என்ன கலாய்ச்சார்னா, கிளென் மெக்ராக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுத்தாரு. நீ இன்டர்நேஷனல் எல்லாம் விட்டுரு, லோக்கல் டொமஸ்டிக் லீக்ல வந்து ஒரு மேட்ச்ல 50 அடி, நான் வந்து $1000 பிரைஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேன் வார்ன் வந்து இவரை சேலஞ்ச் பண்ணாராம். பட் இவருடைய கேரியர் முடிவடையும் போது என்ன பண்ணாருன்னா, நியூ சவுத் வேல்ஸுக்கு ஆடும்போது சிட்னிக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து 55 ரன் அடிச்சிட்டாரு கிளென் மெக்ரா. கிளென் மெக்ரா அடிச்சுட்டு ஷேன் வார்ன் கிட்ட, டே எங்கடா $1000 50 ரன்ஸ் அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவேட்லாம் போட்டாரா. சோ அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ரெக்கார்ட் வந்து செட் பண்ணாரு. சோ வேர்ல்டு கப் வந்து பேசியிருக்கோம் இல்லைங்களா, வேர்ல்டு கப்ல வந்து ஆஸ்திரேலியா ரொம்ப டாமினேட்டிங்கான ஒரு டீமா இருந்தது. எதுக்காக டாமினேட்டிங்கா இருந்ததுன்னா, அவங்களுடைய பேட்டிங் மட்டுமே ஸ்ட்ராங் கிடையாது, அவங்களுடைய பவுலிங் லைனப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. கிளென் மெக்ரா ஆகட்டும் சரி, பிரெட்லி ஆகட்டும் சரி, ஷேன் வார்ன் ஆகட்டும் சரி, எல்லாருமே ஒரே எரால இருந்து வந்தனால ஆஸ்திரேலியன் டீமே வந்து ஒரு பயங்கரமான டாமினேட்டிங் டீமா இருந்தது. மொத்தமா கிளென் மெக்ரா வந்து 4 வேர்ல்டு கப் விளையாடி இருக்காரு. அதாவது 1996, 99, 2003 and 2007 வேர்ல்டு கப் விளையாடி இருக்காரு. இதுல வந்து 1999, 2003 and 2007 வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிருக்காரு. வேர்ல்டு கப்ல வந்து ரெக்கார்ட் செட் பண்ணாம இருப்பாரா? மலமலன்னு பயங்கரமான ரெக்கார்ட் செட் பண்ணிருக்காருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ல்டு கப் விக்கெட்ஸ் யார் எடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிளென் மெக்ரா. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ல்டு கப் ரன்ஸ் யார் எடுத்திருக்கா? சச்சின் டெண்டுல்கர். யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் விக்கெட்ஸ் இன் ஒன் வேர்ல்டு கப் யாரு? கிளென் மெக்ரா. ஹையஸ்ட் ரன்ஸ் இன் ஒன் வேர்ல்டு கப் யாரு? சச்சின் டெண்டுல்கர். இதுவும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுங்க. அதே மாதிரி பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் இன் வேர்ல்டு கப் யாரு? கிளென் மெக்ரா. அதே மாதிரி பெஸ்ட் bowling figures in a world cup யாரு? கிளென் மெக்ரா. அதே மாதிரி மோஸ்ட் மேட் இன் ஓவர்ஸ் இன் a world cup யாரு? கிளென் மெக்ரா. இந்த மாதிரி 5 டிஃபரெண்ட் ரெக்கார்டை வந்து கிளென் மெக்ரா செட் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த உலகத்திலே வந்து ஒரு மிக சிறந்த பவுலர் கிளென் மெக்ரா அப்படின்னு கேட்டா எஸ், கன்ஃபார்மா டவுட்டே கிடையாது. சோ இவருடைய டெஸ்ட் ரெக்கார்டும் சரி, இவருடைய ஒன் டே ரெக்கார்டும் சரி, இம்மாக்குலஸான ரெக்கார்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இவருடைய டெஸ்ட் கேரியர்ல இருந்து எப்போ ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2006ல இவருடைய டெஸ்ட் கேரியர்ல இருந்து ரிட்டையர் ஆயிடுறாரு. அதே மாதிரி 2007 வேர்ல்டு கப்போட எண்ட்ல வந்து அது ஃபைனல் மேட்ச் தான் இவருடைய லாஸ்ட் மேட்ச். சோ அங்க வந்து 2007ல ரிட்டையருமே ஆயிடுறாரு. பட் கிளென் மெக்ராவை பொறுத்த வரைக்கும் பேசணும்னா அவருடைய பர்சனல் லைஃபை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு அவர் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேல ஈடுபாடு இருந்ததோ, அதே மாதிரி பொது தொண்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து பயங்கரமான ஒரு ஈடுபாடு நம்மளுடைய கிளென் மெக்ராக்கு இருந்தது. சோ இதோட ஆரம்பம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வைஃபை வந்து பார்ப்போம். சோ இவர் வந்து கல்யாணம் ஃபர்ஸ்ட் எப்ப பண்ணாரு, அவங்களுடைய வைஃப் எங்க மீட் பண்ணாருன்னு சொல்றேன். சோ அவருடைய ஃபர்ஸ்ட் வைஃப் யாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஜேன் மெக்ரா அப்படின்னு சொல்றவங்க தான். அவங்கள வந்து ஒரு நைட் கிளப்ல தான் ஹாங்காங்ல மீட் பண்ணிருக்காரு. சோ நைட் கிளப்ல ஹாங்காங்ல மீட் பண்ணும்போது எல்லா பிளேயர்ஸுமே அவங்க கிட்ட போயிட்டு வலிஞ்சு பேசினாங்களா. ஆனா ஒரே ஒரு பிளேயர் மட்டுமே தான் அவங்கள வந்து கண்டுக்கவே இல்லையா, போயிட்டு லாஸ்டா ஹாய் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசினாராம். அவரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க திருமணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் கிளென் மெக்ரா. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஜேன் மெக்ராக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா, she is affected with a breast cancer. சோ breast cancer மூலமா அஃபெக்ட் பண்ணப்பட்டு அவங்க வந்து 1998ல வந்து ஒரு பயங்கரமான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அதுல வந்து உயிர் பொழிச்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா 2008ல வந்து இதே breast cancerல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்லாம அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. சோ இறந்து போறதுக்கு முன்னாடி இவங்களும் கிளென் மெக்ராவும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா மெக்ரா ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. சோ இந்த மெக்ரா ஃபவுண்டேஷன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சரால சஃபர் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க குறிப்பா பார்த்திருக்கலாம், ஆஸ்திரேலியால நடக்கிற ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல வந்து பிங்க் ஸ்டம்ப் இந்த மாதிரி பிங்க்ல மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து கிளென் மெக்ராவோட ஃபவுண்டேஷனுக்காக தான் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீமே பண்ணிட்டு இருக்காங்க, இது வரைக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஃபவுண்டேஷன் காரணமா, இந்த ஃபவுண்டேஷன் மூலமா இவங்க வந்து 133 கண்ட்ரில வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. அது மட்டுமே இல்ல, ஆஸ்திரேலியால மட்டுமே கிட்டத்தட்ட 33,000 ஃபீமேல்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொது தொண்டு பண்ணியிருக்காருன்ற பாருங்க. இதோடைய கரு அப்படின்றது வந்து அவங்களுடைய வைஃப் கிட்ட இருந்து வந்திருக்கலாம். he loved his wife too much, but at the same time அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வந்து வேற எந்த ஒரு பெண்மணிக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவர் குறிப்பா இருந்தாரு. ஸோ அதன் மூலியமா தான் இந்த ஃபவுண்டேஷன் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி அவருடைய பர்சனல் லைஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்டா பார்த்தா
இவருக்கு வந்து 2009ல சாரா லியோனோடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஃபேஷன் டிசைனரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்கள எங்க மீட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐபிஎல்ல தான் அவர் வந்து மீட் பண்ணிருக்காரு. ஸோ ஐபிஎல்ல மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் லவ் வந்துட்டு அவர் வந்து 2009ல அவங்கள திருமணமும் பண்ணிக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட லைஃப்ல இருந்து நம்ம எந்த விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தாங்க. நீங்க தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும் அப்படின்றத வந்து உங்க மைண்ட்ல வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. வேற யாருமே வந்து சொல்லக்கூடாது நீ வேலைக்கு ஆக மாட்டே அப்படின்னு சொன்னா மற்றவங்களோட டிசிஷன் வந்து இதுக்கு சமானம் நினைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டிசிஷன் உங்களால முடியாதுன்னு நினைச்சா மட்டுமே தான் நீங்க வந்து தோத்து போவீங்க. பட் கம் வாட் மே சக்சஸ் அப்படின்றது வந்து ஈஸியா கிடைக்காது. டேலண்ட் அப்படின்றது வந்து ஒருத்தருக்கு வந்து பிறந்த உடனே வந்து இன்பார்ன் டேலண்ட் எல்லாம் இருக்காது, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும். பட் ஆனா இந்த பர்சிவியரன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் அப்படின்றாங்க தெரியுங்களா, அது வந்து எங்கன்னா உங்களுடைய பிராக்டிஸ். நீங்க எந்த ஒரு ஃபீல்டில் இருக்கலாம், உங்களுக்கு டேலண்டடே இல்லாம பர்சனா நீங்க இருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து ரீச் ஆவீங்க அப்படின்றதுக்கு வந்து கிளென் மெக்ராவோட லைஃப் வந்து ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிளென் மெக்ராத்தோட லைஃப்ல இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. என்ன ஏதாவது ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அதுல இருந்து நான் ஃபாலோ பண்ணலாம். மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். until then it's me Varadharaja signing off. Thank you. Bye.